தென்னிந்திய வாழ் மக்களுக்கு இனிய கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறது தமிழ்நாடும் கேரளாவும் தான். அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிறது தான். தென்னிந்திய மக்கள் தான் கார்த்திகை தீபங்கிற பண்டிகையை நம்ம விமரிசையாக கொண்டாடுறோம். இன்றைக்கி நேற்று இல்லைங்க, பழம்பெரும் புராணமான அகநானூரில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்க நூல்கள் எல்லாத்துலேயுமே இது நம்ம கொண்டாடினதாக குறிப்பிடுறாங்க. நாம் இதை திரு கார்த்திகைன்னு சொல்கிறோம். கேரளாவில் திரிகார்த்திகா அப்படிங்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள், ஸோ அந்த மொத்தம் 3 நாளுமே நம்ம கார்த்திகை தீபம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். ஆதி காலத்திலருந்தே ஒரே ஒரு மகாதீபம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மகாபாரதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது 2ஆக பிரிஞ்சுது. இந்த கார்த்திகை ஃபெஸ்டிவல் மட்டும் அல்ல, பாக்கி இந்த கேலண்டரை பஞ்சாங்க வச்சு பார்க்குற எல்லா பண்டிகைகளும் 2ஆக பிரிஞ்சது மகாபாரதத்துக்கு அப்புறம்தான். அந்த கதையை பார்க்கலாமா? பஞ்ச பாண்டவரில் சகாதேவனுக்கு ரொம்ப சாஸ்திர ஞானங்கள் உண்டு. அவன் குறித்து தர்ற டேட்டில் தான் எந்த சம்பவம் வேணாலும் நடக்கும், இல்லை அவனால் யூகிக்கவும் முடியும். இந்த இடத்துல நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அந்த சக்ஸஸ் ஆகும், வெற்றி அடையும் அப்படின்னு அவனால் கணிச்சு தர முடியும். அப்போ அதனால் சகுனி என்ன சொல்கிறாரு துரியோதனன்ட்ட, நீ போய் சகாதேவன்ட்ட எப்போ நாம் போர ஆரம்பித்தோம்னா, எந்த தேதியில் போர் வச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும்னு போய் கேட்டுட்டு வா அப்படிங்கிறார். நல்லவங்க எப்போதுமே நீ என்னோட பகையாளி, உனக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, சகாதேவனை நாளும் குறித்து தந்துடுறார். அமாவாசை திதி அன்னைக்கு நீ ஆரம்பிச்சின்னா, யுத்தத்தை ஆரம்பிச்சின்னா உனக்கு தான் வெற்றி அப்படின்னு கொடுத்துட்றார். கால நேரங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உண்டாக்க தான் செய்யுது. இப்பயும் பாருங்கள், நம்மள நிறைய பேர் ஹோரை பார்த்து சில விஷயங்களை செய்வாங்க. இது அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்து செய்வாங்க. ஆனால் நல்ல மனசோடு இருக்கிறவங்க எதையுமே பார்க்க தேவையில்லை. பஞ்சபாண்டவர்கள் பார்க்கலையே, நாள் குறிக்கலையே, துரியோதனன் தானே நாள் குறித்தான். சரி, கதைக்கு வருவோம். இப்போ சகாதேவன் அந்த மாதிரி அமாவாசையில் பண்ணால் நீ தான் ஜெயிப்பன்னு குறித்து கொடுத்துட்டார். உண்மையும் அதுதான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார். அவருக்கு துரியோதனன் ஜெயிச்சா அவர் பிறந்ததோடைய அர்த்தமே இல்லாமல் போகுமே. நல்லவங்களுக்கு நல்லது செய்ய தானே அவர் பிறந்திருக்காரு. ஒரு தப்பையும் மனுஷன் பண்ணிடுறான். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆண்டவன் படுற பாடுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். பார்த்தார் இவர், ஐயோ அமாவாசை அன்னைக்கு துரியோதனன் ஆரம்பித்தா கஷ்டமாயிடுமேன்னு அமாவாசைக்கு நாள் யூஸ்வலாக எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு தான் தர்ப்பணம் பண்ணுவாங்க. பித்ருக்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய எள்ளும் நீரும் அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. அன்றைக்கி தான் பித்ருலோகத்தில் இருக்கிற மக்கள் இந்த எள்ளும் நீரை எடுத்து கொண்டு போய் அந்த மூதாதையர் எந்த வடிவத்தில் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வேறு உலகத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை முக்தி அடைஞ்சிருக்கலாம், இந்த நீரோ இந்த எள்ளு ஜலம் கொடுக்கறது அவங்களுக்கு இப்போ ஒரு அதிர்ஷ்டமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோகத்துலேயே அவங்க இன்னொரு மனுஷனாக பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த பித்ருலோகத்தில் இருக்க மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக, ஒரு நன்மையாக போய் அங்கே அவங்கள்ட்ட இப்போ சென்றடையும். முக்தியே அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இறைவனுக்கு ஆஹா, நான் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற சந்தோஷம் வருமா. அப்போ ஒரு மேனியில் இருக்கிற ஒளியை பார்த்து அங்கே இருந்த இவனுடைய அந்த பிரித்துகளுக்கு சந்தோஷம் வருமா. எப்படியோ அது நல்லது, அதனால் நம்ம அதை கடைப்பிடிக்கணும். சரி, கதைக்கு வந்துடுவோம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன செய்கிறார், அதனால் அமாவாசைக்கு நாளே தர்ப்பணம் பண்ணுறார். நாள் தர்ப்பணம் பண்ணணும்னா என்ன ஆகுது, சூரிய சந்திரன் 2 பேரும் ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறோம், அமாவாசை அன்னைக்கு இருள் ஆகுது இல்லையா, சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க. இது சூரியன் சந்திரனும் வேகமாக வராங்க இவர் முன்னாடி. என்ன பகவானே, நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கியே நீ அமாவாசைன்னு சொல்கிற. அதுக்கு அவர் சொன்னாராம், சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் சந்திச்சு அமாவாசை தானே, ஏதோ அதான் நீங்கள் 2 பேர் வந்துட்டீங்களே, இன்றைக்கி தான் அமாவாசை, எட்ரா சங்க ஊதுரா பாஞ்சஜன்யத்தைன்னு ஊதி விட்டார். அதுக்கப்புறம் மகாபாரத கதை வேறு. நம்ம இங்கே பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால வைணவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னைக்கு பெருமாள் அமாவாசைன்னு சொன்னாரோ அன்னி தான் எங்களுக்கு அமாவாசைன்னு அந்த டேட்லேருந்து கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திதி பேஸ் பண்ணி வர எல்லா பண்டிகைகளுமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சைவர்கள் இதை ஒத்துக்கொள்ளலை. திதிங்கிறது ஒரு டேட்டில் தானே இருக்குது, அதனால் அந்த திதி கரெக்டான திதி என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நாங்கள் பண்டிகை கொண்டாடுவோம் அப்படின்னாங்க அவங்க. பகவான் மகாபாரத யுத்தத்துக்கு வேண்டி அந்த மாதிரி செஞ்சார். அதனால் எது அக்ஷர திதியோ அதுக்கு அதில் தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சைவர்கள் அந்த கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஆனால் வைணவர்கள் இறைவனே அன்றைக்கி தானே தர்ப்பணம் பண்ணார், ஸோ அன்றைக்கி தான் எங்களுக்கு அமாவாசைன்னு அதிலிருந்து அவங்க கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் அந்த ஒரு டிஸ்கிரிப்னன்சி, ஒரு மாறுபட்ட டேட் வரும். இவங்க திதி பிரகாரம் கரெக்டாக போவாங்க, வைணவர்களுக்கு முன்ன பின்ன வரும்.
இப்போ இந்த கார்த்திகை திருநாளை பற்றி பார்க்குறோம் இல்லையா. மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறது ஒரு திருக்கார்த்திகை. வைணவ கோயிலெல்லாம் பண்ணக்கூடிய அந்த கார்த்திகை பேர் பாஞ்சராத்திர கார்த்திகைன்னு சொல்கிறோம். சரி, முதல்ல இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றி பார்ப்போம். இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் உணர்த்துறதுக்காக இந்த தீபம் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்கிறார்கள். அதாவது அடிமுடி காணா சொரூபமாக, அதாவது ஆதி அந்தம், பிகினிங் எண்டு இல்லாத பரம்பொருள் இல்லையா, அதை நிரூபிக்க அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தடவை சிவபெருமான் அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு போகிறாராம். இறைத்தன்மை அப்படிங்கிறது டெஃபினிஷன்லேயே, அதோடைய விளக்கத்திலேயே அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்ற உள்ளவர் தான் இறைவன். அதாவது எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுது அவரோட உருவமோ அவருடைய சக்தியோ நம்ம யாருக்கும் தெரியவே தெரியாது. சரி, இதை நம்ம இந்த மாதிரி சொன்னோம்னா புரியறதை காட்டிலையும் இறைவன் என்ன செஞ்சார்னா, ஒரு பிக்சரைஸ்டு ஃபார்மாக ஒரு கதையாக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் உணர முடியும் அப்படிங்கிறனால சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா கடான்னு வளர்றாராம். அப்போ பிரம்மா விஷ்ணு 2 பேர்கிட்டையும் யார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவருடைய ஆதியை பார்க்குற மாதிரியும் அந்தத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு. இதில் பிரம்மா என்ன செய்கிறாரு, ஒரு அன்னப்பறவை வடிவெடுத்து மேல் நோக்கி போகிறாரு. நம்ம விஷ்ணு என்ன செய்கிறாரு, வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போகிறாங்க. எங்கள் கடவுளுக்கு தெரியாதாங்க, பிரம்மாவும் ஒரு கடவுள், விஷ்ணு ஒரு கடவுள், சிவன் ஒரு கடவுள், அவங்களுக்கு தெரியாதா ஆதி அந்தம் இல்லை அப்படிங்கிறது? இருந்தாலும் நம்ம புரியறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறாங்க. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்க்கணும், மேல் நோக்கி போகிறவங்க பாருங்கள் பறவையாக மாறுறாங்க, கீழ் நோக்கி வரவர் இருந்தவா இருக்கார் வராகமூர்த்தியாக நல்ல கொம்பு உள்ள அதை வச்சுட்டு இறங்குறார். ஸோ நம்ம என்ன காரியம் செய்ய போகிறோமோ அதுக்குரிய டூல்ஸும், அதாவது உபகரணங்கள் அவசியம் தேவை அப்படிங்கிறது இதை உணர்த்துறாங்க பாருங்கள். இன்னொன்று கூட நம்ம நோட்டீஸ் பண்ணலாம், அதாவது விஷ்ணுவோட தொப்புலேருந்து தான் பிரம்மா வந்ததுனால விஷ்ணுவின் மைந்தனாகவும் கருதப்படுறார். பையன் ஈஸியானது எடுத்துக்கிட்டோம், மேல் நோக்கி பறந்து போகிறது ஈஸி தானே, கீழே மண்ணை முடான்னு உருட்டி போகிறது கஷ்டம் இல்லையா. அந்த தாய்மான சுவாமி அதனால் அவர் என்ன செய்கிறாரு, கீழ் நோக்கி தான் போவதாக எடுத்துக்கொள்கிறார். தந்தையின் குணம் இங்கே தெரிகிறது நமக்கு. 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டுறாங்க. இதுதான் உண்மை கதை. இதுக்குள்ளார நாம் என்னெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாதுன்னு சமைச்சார், அவரது தாழம்பூ வந்தது, இதெல்லாம் கோபமாக வருதுங்க. பைத்தியக்கார சிந்தனைகளை நடுவில் இந்த மாதிரி புகுத்தினதுனால தான் நம்மளுடைய ஆன்மீக கதைகளுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது. பிரம்மாவுக்கு கோயில்கள் குறைவு இல்லாமல் இல்லவே இல்லை. ப்ராப்ளி கோயில் கட்டுறது யாருங்க, அந்த காலத்து ராஜாக்களும் பெரிய தன்வந்தர்களும் தான். அவங்க யாரை வேண்டினாங்களோ அவங்கள தானே கோயில் கட்டுவாங்க. இறைவனுடைய சக்தியும் முக்கியத்துவம் கோயில் கட்டி தான் அவர் நிரூபிக்கணுமா என்ன? திருச்சியில் உத்தமர் கோயில்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது மணச்சநல்லூர் போகிறதுக்கு முன்னாடியே வரும். நம்ம சமயபுரம் டோல்கேட்லேருந்து முசிறி போகிற வழியில் ரைட்லேயே கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். அங்கே தம்பதி சமேதமாக இருக்கார் பிரம்மாவும் சரஸ்வதியும். அங்கே ரொம்ப விசேஷம் சரஸ்வதிக்கு. அதே மாதிரி பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ட்டு இருக்கார் திருப்பட்டூரில், அதுவும் திருச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் தான், சென்னை பைபாஸ் ரோடு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அங்கே சிவனும் அம்பாளும் தனியாக ஓரத்தில் இருப்பாங்க. இவர் தான் ஜெய்ஜாண்டிக், அதாவது பிரம்மா தான் ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக அங்கே உட்காந்துருப்பார். அவருக்கு தான் மஞ்சளில் நல்ல அலங்காரம் பண்ணி விதி இருப்பின் கூட்டி தருக அப்படிங்கிற ஒரு பேரோடு அங்கே ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கார். பூஜையும் புனஸ்காரங்களும் அவருக்கு தான் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அது மாதிரி அறையும் சிவனும் ஒன்றுங்க, அறியாத வாயில் மண்ணுன்னு அன்றைக்கே பாடிட்டு போயிட்டாங்க. விஷ்ணு வேற சிவன் வேறங்கிறது கிடையாது, 2 பேருமே ஒன்று தான், ஒரே சக்தி தான். அது வேறு வேறு அவதாரங்களை நமக்கு காமிக்கிறதுக்கு வராங்க. இந்த வைணவர்களும் சைவர்களும் போடுற சண்டை இறைவனுக்கு அழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பிடிச்சிக்கோ, விஷ்ணுலேருந்து ஒரு சக்தி, சிவன்லேருந்து ஒரு சக்தி. ஐயப்பன் யாருங்க, 2 பேரோட சக்தி தானே. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வெரைட்டி இஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். அதாவது வாழ்க்கையை நல்ல பதப்படுத்தி உயிரோட்டத்தோடு வைக்கிறதுக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கணும், விதவிதமாக இருக்கணும். அது மாதிரி தான் கடவுள் நமக்கு பலவிதமாக காட்சி தரார். எப்படியாவது நாம் அவரை பிடிக்கும்னு சொல்ல மாட்டோமான்னு நினைக்கிறார். அருணகிரிநாதருக்கு முருகன் நேரே காட்சி தந்தார்னு சொல்கிறோம் இல்லையா, காட்சி தந்து அவர் எடுத்து கொடுக்குறார் பாட்டை. அந்த பாட்டில் அவர் பாடுற இந்த முத்தை திருநகை அப்படின்னு தொடங்கும் இல்லையா அந்த பாட்டு, அதில் ஒரு வரி வரும்,
10 தலை தத்தை கணைதொடு ஒற்றை கெரிமத்தை பொருதொரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ராவணனோட 10 தலை உள்ள ராவணனை அவனுக்கு அம்பை விட்டு அந்த தலையெல்லாம் தெறிக்க வச்சனே. ஒற்றை கெரிமத்தை பொருதொரு, நல்ல ஒப்பற்ற மந்திர மலையை கடைஞ்சது, பார்க்கடலை கடைஞ்சது. இது எல்லாமே முருகப்பெருமாள்னு அவர் பாடுறார். அப்படின்னா என்ன, நமக்கு பெருமாள் தான் அதை பண்ணியிருக்காரு, நமக்கு புராணங்கள் சொல்லுது. ஆனால் அருணகிரியார் என்ன சொல்கிறாரு, முருகன் பண்ணதான் சொல்கிறாரு. பெருமாளேன்னு தான் ஒரு அடியும் அதை முடிப்பார் அவர். எல்லா சாமியும் ஒன்று தாங்க, ஆசாமிங்களான நம்ம தாங்க அதை நம்பணும். இப்போது இந்த பாஞ்சராத்திரங்கிற பேர் எப்படி வைணவர் கொண்டாடுற திருக்கார்த்திகைக்கு வந்ததுன்னு பார்ப்போமா.